ஆஸ் பர் தி பாப்புலிஸ்ட் வியூ, நான் வந்துட்டு ஸ்டோன் ஏஜ்ல வந்து டோட்டலிட்டேரியனிசம் அப்படின்னு சொன்னீங்கன்னா குழு வந்து சந்தோஷமா இருக்கும். அன்பார்ச்சுனேட்லி ஸ்டோன் ஏஜ்ல டெமோக்ரஸி தான் இருந்ததுன்னு யோல் நோவா ரெட்டி சொல்றாரு. அப்போ டெஃபினேஷனை இன்னும் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணி நம்ம பார்த்த டெஃபினேஷன்ல இன்னும் கொஞ்சம் நிறைய டெஃபினேஷன் ஆட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டு டெமோக்ரஸி புரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பா ஸ்டோன் ஏஜ்ல வந்துட்டு நான் பேசின அந்த செல்ஃப் கரெக்ஷன் மெக்கானிசம் ஒன்னு கூட இருந்திருக்காது. ஸோ நோ எலெக்ஷன்ஸ், நோ கோர்ட்ஸ், நோ மீடியா, நோ யூனிவர்சிட்டிஸ், நத்திங். அப்போ எப்படி வந்து டெமோக்ரஸி இருந்திருக்கும் அப்படின்னா வந்துட்டு, டெமோக்ரஸி வந்து எப்படி வந்து ஃபிளரிஷ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன் நம்ம வந்து வச்சுக்கணும். ஸோ எந்த இடத்துலலாம் வந்து கான்வர்சேஷன் இல்லையோ, நம்மளுடைய சொன்ன மாதிரி என்னோட குடும்பத்துல கான்வர்சேஷன்லாம் கிடையாது, எங்க அப்பா சொன்னா செஞ்சுதான் ஆகணும். ஸோ தட் இஸ் வை மை ஃபேமிலி இன் பாஸ்ட், இப்போ கிடையாது, மை இன் இன் பாஸ்ட் அது வந்து ஒரு டிக்டேட்டர்ஷிப் ஃபேமிலியா இருந்தது. அப்போ நான் சொன்ன மாதிரி வந்து இப்போ ஸ்டோன் ஏஜ்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரூலர் கீழே இருக்கிற மாதிரி லட்சம் கோடி பேர்லாம் வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு சின்ன குழுவா தான் இருக்கும். ஏன்னா அவ்வளவு பெரிய குழுவை வச்சு நம்ம வந்து கோஆபரேட் பண்றதுன்றது வந்து சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். அது எப்படி சாத்தியமாச்சுன்றது தான் நம்ம சேப்பியன்ஸ்ல படிச்சோம். ஸோ அதுக்கப்புறம் நிறைய இன்வென்ஷன்ஸ் வந்தது. ஸோ அதுல ஒண்ணுதான் ரிலீஜன், மணி, அதுக்கப்புறம் லாங்குவேஜ், அந்த மாதிரி நிறைய வந்தது. ஸோ அப்போ ஸ்டோன் ஏஜ்ல இந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் இல்லாதனால நம்ம வந்து சின்ன சின்ன குழுவா தான் வந்து நம்ம வந்து இருந்திருக்கோம். ஸோ அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு, ஓகே சே ஃபார் எக்ஸாம்பிள், அப்ப அங்க ஒரு லயன் வர மாதிரி இருக்கு அப்படின்ட்டு ஒரு 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 கொஸ்டின் ஒன்று போடுறாங்க. இப்ப வந்து அந்த குழுல இருக்கிற 100 பேருமே வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. சோ அது அப்படியா இருக்குமா, இப்படியா இருக்குமா, இப்படியா இருக்குமா அப்படின்ட்டு. சோ இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஆல்பா இருப்பாரு. இப்ப அவரு தான் வந்து கரெக்டா வந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி டிசிஷன் எடுக்க போறாரு. நம்மளுடைய சொன்ன மாதிரி இந்த டெமோக்ரஸிலயுமே ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி இருக்கும். அவங்க லிமிட்டட் ஒரு அத்தாரிட்டி வச்சிருப்பாங்க. சோ ஆனா அந்த கான்வர்சேஷன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சு ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. ஆனா அது கரெக்டா வந்து அவர் எடுக்கிறதா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 100 ஆஃப் ஒரு குரூப் ஒன்று இருக்கு அப்படின்னா 70 பேர் வந்து ஓடி போயிடலாம்னு சொல்றாங்க, 30 பேர் இருக்கலாம்னு சொல்றான் போது அவர் வந்து எல்லாத்தையும் பிளஸ் அண்ட் மைனஸஸ் எல்லாம் வச்சு அவர் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா கூட அந்த 70 பேர் அது வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஏன்னா அங்க எல்லாருமே வந்துட்டு எல்லாமே தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்க. ஸோ நம்ம மாதிரி வந்துட்டு எனக்கு சயின்ஸ் தெரியாது, உங்களுக்கு சைக்காலஜி தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பெஷலைசேஷன்லாம் அங்க இருக்காது. ஸோ அங்க வந்து ஒரு ரொம்ப இண்டிபெண்டா இருப்பாங்க, இன்க்ளூடிங் லேடிஸ் ஆல்சோ. ஸோ அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி கான்வர்சேஷன் வச்சிருந்திருப்பாங்க. அண்ட் லீடர் அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்மிலாம் இருந்திருக்காது. சோ ஹிட்லர் சொல்ற மாதிரி வந்துட்டு, நீ எதனா கருத்து நீ வந்து எனக்கு வந்து எதிர்த்து சொல்லிட்டுனா நான் வந்து ஒன்னு ஷூட் பண்ணிடுவேன், நான் அரெஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்மி கிடையாது அவங்களுக்கு. சோ என் பின்னாடி ஒரு 10 பேர் இருக்கான், அவன் வந்து மிரட்டுவான் அப்படின்னு. ஒருத்தர் வேணா நீங்க சொல்ற மாதிரி ஆல்பா வேணா இருக்கலாம். ஆனா வந்து எல்லாரும் வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னா வந்துட்டு ஆல்பால வந்துட்டு லீட் பண்ண முடியாது இல்ல. சோ அந்த இடத்துல வந்துட்டு ஒருவேளை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அண்ட் ஒன் மோர் பிகஸ்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்றாங்கன்னா, அவர் எக்கானமியை வந்து கண்ட்ரோல் பண்ணிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எப்படி வந்து ஒரு ரூலர் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, டக்குன்னு வந்து ஒரு கல்டிவேஷனை வந்து உள்ள வச்சுப்பாரு. நோ இம்போர்ட் அப்படின்ட்டாங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒருத்தவங்க வந்து பயங்கரமா வந்து பிரச்சனை ஆயிடும். இப்ப நான் தான் வந்து ரெபல் பண்றேன், என்னோட தொழில் வந்து ஒரு ஒரு ஃபார்மிங்கா இருக்கு, இல்ல ஃபிஷிங்கா இருக்கு அப்படின்னா வந்துட்டு நாளைக்கே ஒரு ரூல் போடுறேன், யாருமே வந்து கடலுக்குள்ள இறங்கக்கூடாது, கடல் வந்து மீன் வந்து பெருக்கம் வந்து அடையணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு மாசத்துக்கு வந்து மீனவர்கள்லாம் உள்ள போகக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் போடுறேன். அப்ப என்ன ஆகும்னா உங்க வாழ்வாதாரத்தையே நான் வந்து கையில வச்சுப்பேன். அந்த இடத்துல உங்களோட கழுத்தை நான் நெருப்பேன். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா உங்க உங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க குரல் வந்து அங்க நசுக்கப்படும். சோ இந்த மாதிரி எக்கானமியை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா ரூலர்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே குடிமை போட்டு அப்படியே ஆட்டுவாங்களே தவிர்த்து அது வந்து அந்த மாதிரி தான் வந்து டிக்டேட்டர்ஷிப் எல்லாம் இருப்பாங்க. சோ இந்த இடத்துல வந்து ஒரு ஆர்மியும் இல்ல, ஒரு எக்கானமியை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு ஒரு மெக்கானிசமும் இல்ல, அதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து டக்குன்னு பாஸ் பண்றதுக்கு எந்த ஒரு மாஸ் மீடியாவும் இல்ல அப்படின்றதுனால கண்டிப்பா வந்து நான் ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றேன்னா கூட அந்த குழுல வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சா கண்டிப்பா என் காதுல வந்து விழுந்துரும். ஏன்னா எல்லாமே பக்கத்துலயே இருப்பாங்க. சோ இந்த மாதிரி ஒரு பார்ட்டிசிபேட்டிவ் ஒரு கலெக்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பண்றக்கூடிய ஒரு இடத்துலதான் ஸ்டோன் ஏஜ் இருந்திருக்குன்றதுனால கண்டிப்பா அங்க டெமோக்ரஸி தான் இருந்திருக்கும். சோ அப்படின்றது தான் வந்து யுவல் நவாரியோட கன்க்ளூஷன். அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ தி டெஃபினேஷன் ஆஃப் டெமோக்ரஸி. முன்னாடி பார்த்ததுக்கும் இப்பயும் கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கேன். சோ இதெல்லாம் இருந்ததுன்னா அது டெமோக்ரஸியா தான் இருக்கும். ஃபைன். இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு அக்ரிகல்ச்சரல் ஏரா உள்ள வருது. சோ இந்த இடத்துலதான் வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா புக் வந்து இன்வென்ட் பண்றாங்க. ஆல்ரெடி சடேஷ் டாக்ட் அபவுட் தட். சோ அந்த இடத்துல வந்துட்டு அவங்க வந்து பைபிள் எழுதினாங்க. சோ ஆனா இந்த இடத்துல என்ன எழுதுறாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து பியூரோக்ராட்டிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க.
ஸோ இதுதான் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து சில செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எழுதி அதை வந்து பரப்பி விடுறாங்க. ஸோ அவங்களுக்கு கீழே ஒரு மினிஸ்டர்ஸ் இருக்கு, அவங்களுக்கு கீழே இப்போ ஒரு ஆர்மி இருக்கு, அவங்களுக்கு கீழே ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ எல்லாமே வந்து பக்காவா வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணி நீங்க என்ன பண்ணணும், எதை ஃபாலோ பண்ணணும், எது பண்ணா கரெக்ட் லெஜிட், இல்லைன்னா எது பண்ணா வந்துட்டு இது வந்து பனிஷ்மெண்ட்டுக்கு உள்ளாவீங்கன்றது வந்து இப்ப எப்படி வந்து பைபிள்ல போயிட்டு நம்ம வந்து கரெக்ட் தப்புன்னு பார்த்தோமோ, இந்த இடத்துல வந்து பியூரோக்ரஸி வந்து இட்ஸ் ரீப்ளேசிங் தி பைபிள் இயர். ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது. ஸோ மேல இருந்து கீழே வரும்போது சடேஷ் முன்னாடி என்னென்னலாம் எரர்ஸ் எல்லாம் வரும் இந்த இடத்துல வந்து அவர் சொன்னாரோ அந்த எரர் எல்லாம் வந்து களையப்படுது த்ரூ தி புக். ஏன்னா புக்கு கிளியரா இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த டெமோக்ராட்டிக் கான்வர்சேஷன் வச்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன் அப்படின்னா வந்துட்டு என்னால வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இட் இஸ் இன் தி கான்ஸ்டிடியூஷன், என்னால பண்ண முடியாது, அவ்வளவுதான், தட் இஸ் ராங் அப்படின்றது வந்து ரிட்டர்ன்ல இருக்கு. அப்படின்னும் போது வந்து அங்க ரைஸ் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து ஒரு ரெபல் ஆகணும் அப்படின்னா வந்துட்டு எனக்கு ஒரு படை வேணும். அதை எப்படி நான் திரட்டுவேன்? சோ என் வீடு பக்கத்து வீட்டுல இருக்கிறவன் என்னோட மாமா மச்சனை கூட்டின்னு போயிட்டு நான் வந்து ரோட்ல உட்காந்தேன் அப்படின்னா வந்துட்டு ஈஸியா என்னை வந்து தூக்கி போட்டுருவாங்க. சோ அப்ப நான் வந்து ஒரு ஒரு கருத்தை நான் எதிர்கருத்தை தெரிவிக்கணும் அப்படின்னா வந்து எனக்கு ஒரு சைசபிள் அமௌண்ட் ஆஃப் பீப்புள் வந்து எனக்கு தேவை. அதை நான் எப்படி கலெக்ட் பண்ணுவேன்? ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு புக்கு மட்டும்தான் இருக்கு, ஆனா எனக்கு புக்கு படிக்க தெரியாதே. நான் வந்து ஒரு தொழில் பண்றவன். சோ படிக்க தெரிஞ்சவன்றது வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு மட்டுமே வந்து அந்த காலத்துல வந்து இருந்தது. சோ அப்போ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த ஓட்டு போடுற உரிமை வந்து இருந்தது. பெண்களுக்கு கிடையாது, ஸ்லேவ்ஸ்க்கு கிடையாது, படிக்க தெரியாதவனுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் கிளாஸ்க்கு கிடையாது. சோ அப்ப ரொம்ப மைனாரிட்டி ஆஃப் த பீப்புள் தான் வந்துட்டு ஓட்டு போற உரிமை இருந்தது. ஏன்னா அவங்களாலதான் படிக்க முடியும், அவங்களாலதான் புரிஞ்சிக்க முடியும், அவங்களாலதான் ஒரு நாட்டை வந்து கரெக்டா வந்து ஜஸ்டா வந்து வழிநடத்த முடியும். சோ அப்ப என்ன பண்ற இந்த பியூரோக்ரஸி கீழே அப்ப என்னென்னலாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து எவ்வளவு டாக்ஸ் பண்ணணும், யாரெல்லாம் இதுக்கு இந்த இந்த இதுக்கு ஓனர்ஷிப் எடுத்துக்கலாம். இப்ப இந்த வீட்டுல நான் தான் ஓனர், இந்த லேண்டுக்கு நான் தான் ஓனர்னா அதுவுமே வந்து ஒரு டாக்குமெண்ட் கீழே வருது. சோ அப்போ வந்து டிப்ளமேசி எப்படி இருக்கு, பாலிடிக்ஸ் எப்படி பண்ணணும், சோ இது எல்லாமே வெல் டாக்குமெண்டட் அண்ட் கவர்மெண்ட் ரிலேட் ஆன் திஸ். எல்லா அபிஷியல்ஸுமே இதை பார்த்து தான் வந்து ஃபாலோ பண்றாங்க. சோ அப்போ வந்து நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் பேர் தான் வந்து எலெக்ட் பண்ண முடியுதுன்றதுனால இந்த புக் இன்வென்ஷன் உள்ள வரும்போது, தட் இஸ் தி மாஸ் மீடியா, ஒரு மீடியா உள்ள ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி உள்ள வரும்போது ஸ்டோனேஜ்ல இருந்த டெமோக்ரஸி கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி பார்ஷியல் டெமோக்ரஸியா ஆயிடுச்சு. இப்பயுமே என்னால சேர முடியும். என்னோட ஊர்ல ஒரு ஒரு சின்ன ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷன் வருது அப்படின்னா அந்த இடத்துல என்னால டெமோக்ரஸிக்கா வந்துட்டு என்னோட ஊருக்குள்ள மட்டும் என்னால பேசிக்க முடியும். ஒரு ஃபண்டு உள்ள வருதுன்னா இந்த இடத்துல வந்து கிணறு வெட்டலாமா, இல்லைன்னா இந்த இடத்துல வந்து இந்த பயிர் நடலாமா அப்படின்றது வந்து என் ஊருக்குள்ள பேசிக்க முடியும். பட் என்னோட ஊரை விட்டு தாண்டி இங்க சவுத் இந்தியால இருந்து ஒரு நார்த் இந்தியா அந்த மாதிரி எல்லாம் என்னால பேசிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெமோக்ரஸி கீழே 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 போகுது. டியூ டு த இன்வென்ஷன் ஆஃப் மீடியா, தட் இஸ் புக், அது பார்ஷியல் டெமோக்ரஸியா ஆகுது. அதுதான் பிளாட்டோவும் அரிஸ்டாட்டலும் என்ன சொல்றாரு, அவங்க என்ன ஒரு டெபினேஷன் போடுறாங்க அப்படின்னா வந்து டெமோக்ரஸி கேன் ஒர்க் ஒன்லி இன் த ஸ்மால் சிட்டி ஆர் ஸ்மால் ஸ்டேட்ஸ். இது வந்து பிக் சிட்டி அண்ட் பிக் ஸ்டேட்ஸ்க்கு வாய்ப்பே கிடையாது. தட்ஸ் வை இன் ஸ்டோன் ஏஜ் டெமோக்ரஸி ஒர்க் அண்ட் வென் எம்பையர்ஸ் கேம் அது வந்து ஒர்க் ஆகல டியூ டு தி சைஸ் அண்ட் தி லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அதனால டெமோக்ரஸி வந்து கண்டிப்பா ஒர்க் ஆகாது அப்படின்ட்டு முடிக்கிறாரு. சோ இப்ப இந்த இடத்துல வந்து மாஸ் மீடியா உள்ள வருது. நான் புக் மட்டும் தான் பேசினேன். சோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அடுத்த எவல்யூஷன்ல வந்துட்டு நம்ம டெலகிராம், அதுக்கப்புறமேட்டு போன்லாம் வந்து கண்டுபிடிக்கப்படுது. இது வந்து இன்னும் ஸ்பீடா புக்கு போற அளவுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து செம்ம ஸ்பீடா வந்து போகும். நான் எதனா தப்பு செஞ்சுட்டேன்னா டக்குன்னு கால் பண்ணி பாஸ் இவர் வந்து திருடிட்டாரு, இவர் வந்து நம்மளுக்கு வந்து அகைன்ஸ்டா பேசுறாரு அப்படின்ட்டு என்னால ஒரு தொடுக்கு போற நேரத்துல வந்துட்டு நான் வந்து போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். சோ அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வந்து உள்ள வருது. அகைன் ஐ ஓப்பன் ஒரு ஷார்ட் கொஸ்டின் நம்மளோட கேட்ட மாதிரி. இப்போ இப்போ வந்து நம்ம கிட்ட வந்து பிரிண்டிங் பிரஸ் இருக்கு, அதுக்கப்புறமேட்டு டெலிகிராம் இருக்கு. ஸோ இந்த எரால நான் ஸ்டோனேஜ் கேட்டேன், நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த எரால அதாவது உங்ககிட்ட பிரிண்டிங் பிரஸ் அண்ட் டெலிகிராம் இருக்கிற அந்த காலகட்டத்துல டெமோக்ரஸியா டோட்டலிட்டேரியனிசமா?